உங்களுக்கு தெரியும், வாக்கு ஒரு ஆளுக்கு ஒரு நேரத்தில் ஒரு வாக்கு தானே போட முடியும். 2 வாக்கு போட முடியுமா? ஒரு மாநிலத்தில் இந்தியா முழுவதும் ஒருவர் ஒரு மாநிலத்தில் ஒரு வாக்கு தானே போட முடியும். 2 வாக்கு போட முடியுமா? தமிழ்நாடு ஒரு எலெக்ஷன்ல இங்க ஒரு வாக்கு அளிச்சுட்டு டெல்லியில போய் போட முடியுமா? போட முடியுமா சார்? இப்ப அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கா? இல்ல இல்ல. ஆனா பாஜக மாடல்ல அது சாத்தியம். அங்க பாருங்க, இவர் என்ன பண்றாரு, இவருடைய பேர் சந்தோஷ் ஓஜா. டெல்லியில சட்டசபையில வாக்களிக்கிறாரு, பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வந்துடுறாரு. பீகார்ல வாக்களிக்கிறாரு இப்போ நேத்து. இங்க பாருங்க, அடுத்து புரொஃபசர் ராகேஷ் சின்ஹா டெல்லியில வாக்களிக்கிறாரு, பின்பு பீகார்ல வாக்களிக்கிறாரு. எப்படி? அங்கே டபுள் இன்ஜின் சர்க்கார் கொண்டு வர்றதுக்கு. அடுத்து சஞ்சய் ஜா பாருங்க, இவர் என்ன பண்றாரு, டெல்லியில வாக்களிக்கிறாரு, பின்பாக பீகார்ல நேத்து வாக்களிச்சிருக்கிறாரு. இதை தாண்டி சந்தன் ராஜ் இவர் என்ன பண்றாரு, நேரடியா டெல்லியில வாக்களிக்கிறாரு, திரும்பியும் போய் பீகார்ல வாக்களிக்கிறாரு. அடுத்து அனுராக் தாக்கூர் கூட இருக்கிறார், இவர் பிஜேபி இன்னொரு காரியகர்த்தா. டெல்லியில வாக்களித்து விட்டு சமூக வலைதளங்கள்ல நாங்கள் பீகாரிலையும் வாக்களிக்கிறோம்ன்றாங்க. எப்படி சார் முடியும்? எப்படி இது சாத்தியம்? பாஜக ஆட்சியில மட்டும் இப்படி எப்படி நடைபெறுது? பீகார்ல தேர்தல் முறைகேடு நடைபெறாதுன்னு சொன்னாங்களே, இத்தனை பேர் எல்லாரோடைய சோசியல் மீடியாலையும் நான் ஒவ்வொருத்தவங்க அவங்களுடைய தனிப்பட்ட சோசியல் மீடியா அக்கௌண்ட்ல போட்டிருக்கிறாங்க, நாங்க டெல்லி மாடலுக்கு வாக்களிச்சிட்டோம், இப்ப பீகார் மாடலுக்கு வாக்களிக்க போகிறோம். பாருங்க, இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. சரி, இவ்வளவுதான் டெல்லியில இருந்து வாக்களிச்சாங்களேன்னு பார்த்தா மகாராஷ்டிரால இருந்து ஒரு பொண்ணு வாக்களிச்சிருக்கு. மகாராஷ்டிரால வாக்களித்து விட்டேன், இந்த முறை பீகாரில் வாக்களிக்கிறேன். என்ன நடக்குது இந்த நாட்டில்? இந்த இந்திய திருநாட்டில் அடிப்படை ஜனநாயகம் என்று இந்திய தேர்தல் திருவிழா என்று மார்த்தட்டிக் கொள்ளும் இந்த நாட்டில் இப்படி ஒரு அவல நிலையை பாஜக அரசு தேர்தல் ஆணையம் மூலியமாக கொண்டு கைவிட்டு விட்டது. தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க கைப்பாவையாக மாறிவிட்டது பாஜகவிற்கு என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. எங்களுடைய தேர்தல் ஆணையத்துடைய குற்றச்சாட்டுக்கு இப்ப வரைக்கும் 3 சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருக்காங்க. ஒரு வார்த்தை, ஒரு பதில் இல்லைங்க, இந்த கொடுத்த டேட்டா தப்புங்க, அட்லீஸ்ட் அதவா சொல்லியிருக்காங்களா? ஒரு மறுப்பு தெரிவிச்சாங்களா? இவ்வளவு பெரிய அலிகேஷன் வைக்கிறோம் சார், இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறோம், உங்களுடைய இறுதி வாக்காளர் பட்டியலில் இருந்து தான் எடுத்து வைக்கிறோம். இதற்கு நீங்க பதிலளிக்கணுமா பதிலளிக்க வேணாமா? ஆனா இதற்கு முன்பாக பாஜக ஆட்சிக்கு முன்பாக உங்களுக்கு எல்லாம் தெரியும், டிஎன் சேஷன், லிங்டோ இது போன்ற தேர்தல் கமிஷனர்லாம் இருக்கும்போது ஒரு சிறிய குற்றச்சாட்டு வந்தா நேரடியாக உடனே தேர்தல் கமிஷனர் அதற்கு உடனடியாக அதற்கு பதிலிட்டு அதோடைய தவறுகளை சரி செய்வதான வாடிக்கை